மகனே இறைவா தூய ஆவி இறைவா உம்மை புகழ்கின்றோம் அன்புருவான இறைவா அகிலம் காக்கும் இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம் நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம்.
யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 30 முதல் 35 வரையிலானவைகள். அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, வாழ்வு தரும் உணவு நானே என்ற இயேசுவின் வார்த்தைகளின் பொருளை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிக்க வேண்டும். உயிரோடு இருத்தல் என்பது வேறு, உயிர் வாழ்வது என்பதும் வேறு. சாதாரண உணவு என்பது உயிரோடு இருப்பதற்கு உதவி செய்கிறது. ஆனால் இயேசு தருகின்ற உணவு உயிர் வாழ்வதற்கு உதவியாக இருக்கிறது. இங்கு வாழ்வு என குறிப்பிடப்படுவது நமது உயிரோடு இருத்தல் அல்ல, மாறாக உயிர் வாழ்வதை குறிக்கிறது. அது ஆன்மீகம் சார்ந்த வாழ்வு. மிக ஆழமாக புரிந்து கொண்டால்தான், சிந்தித்தால்தான் இது நமக்கு புரியும். உயிரோடு வாழ்வது என்பது கடவுளோடு இணைந்த வாழ்வு, கடவுள் சுட்டி காட்டுகிற ஒரு வாழ்வு. அந்த வாழ்வு இயேசுவால் நமக்கு எளிதாக்கப்பட்டிருக்கிறது. இயேசு அல்லாமல் அந்த வாழ்வை நாம் பெற இயலாது. இத்தகைய வாழ்வுக்கு இயேசுதான் அடிப்படை என்றால், அந்த இயேசுதான் வாழ்வு தரும் உணவு. எனவே இயேசுவின் மனநிலை, இயேசுவின் மதிப்பீடுகள், இயேசுவின் வாழ்க்கை தத்துவங்கள் அனைத்துமே நம்முடைய தத்துவமாக, மனநிலையாக, உணர்வாக, உறவுகளாக மாற வேண்டும். அமைதி தேடும் அலையும் நெஞ்சமே என்ற பாடல் வரிகள் மனிதன் அமைதிக்காக ஏங்கி அலைவதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அந்த நிலையான அமைதியை வழங்கக்கூடியவர் யார்? இயேசு. ஏன், அவர்கிட்ட தான் நியாயம், நீதி, நேர்மை, உண்மை, வெளிப்படைத்தன்மை, இறைவாக்குத்தன்மை, குணப்படுத்துகிற தன்மை எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவையெல்லாம் நமக்கு தேவை. இந்த உலகத்துக்கு, நமக்கு எல்லோருக்கும் தேவை. அந்த நிலையான அமைதியை நாம் பெற வேண்டும் என்றால் இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். யூதர்கள் உணவு என்பதை வெறும் மண்ணக உணவாக பார்த்தார்களாம். அதனால்தான் இயேசு சொன்ன அந்த சிந்தனையை அவர்களால் புரிந்து கொள்ளவில்லை. அவர்களுடைய உள்ளமெல்லாம் இந்த மண்ணகத்திலே நிலைத்திருந்தது. அவர்கள் பின்பற்றிய சடங்குகள் மூடியிருந்த அவர்களின் கண்களை திறக்க உதவவில்லை. அவர்களுக்கு உண்மையான அமைதியை பெற வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை. அதனால் அவர்கள் இயேசுவை புறக்கணித்தார்கள். நமது வாழ்விலும் நமக்கு தேவையானது எப்பொழுது அதிகமாக அமைதி. அமைதியை தர வல்லவர் இயேசு என்ற ஒருவரை நாம் பற்றி கொண்டால் நமது வாழ்வில் கவலை, கண்ணீருக்கு ஒருவேளை இருந்தாலும் கூட அதை துடைத்து விட அவர் முன் வருகிறார். அதன் வழியாக நம்மை உயிர் வாழ வைக்கிறார். வாழ்வு என்பது வெறும் இருத்தல் அல்ல, அது வாழ்வை வாழ்வது. live the life, not leave the life. அத்தகைய வாழ்வை நமக்கு தரக்கூடிய இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டாமா? அந்த இயேசு நிறை வாழ்வின் உணவை அறிமுகப்படுத்தி பேசிய போது மக்கள் ஆர்வத்தோடு இயேசுவிடம் வைக்கிற கோரிக்கை, ஐயா, இந்த உணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்பதுதான். அதனையே நமது வேண்டுதலாகவும் மாற்ற வேண்டியிருக்கிறது. விவிலியம் 4 விதமான உணவுகளை பற்றி பேசுகிறது. அதை நம்ம யோசிக்கணும். ஒன்று, அன்றாட உணவு, நார்மலாக நம்ம சாப்பிடுறது. இரண்டாவது, எப்படி வாழ முடியாத உலகத்தில் எப்படித்தானே வாழ வேண்டும் என்ற நெறிகளை தருகின்ற இறை வார்த்தை என்னும் உணவு. மூன்றாவது,
இறைவார்த்தை நம்புகின்றவர்களுக்கு அடிப்படையாக கிடைப்பது நற்கருணை என்னும் உணவு. அதைத்தான் இறை பணியிலே, இயேசுவின் பணியிலே வெளிப்படுத்தப்படுகிற தந்தையின் பணியை செய்கின்ற ஆர்வம் என்னும் உணவு. யோவான் 4:34 சொல்லப்படுவது போல, இயேசு கற்றுத்தந்த இறைவேண்டலில் தந்தையை நோக்கி எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தந்தருளும் என்று ஜெபிக்க கற்றுத்தந்தாரே. இந்த அன்றாட உணவு என்பது மேற்குறிப்பிட்ட 4 என்பதை அன்புக்குரியவர்களை மறந்துவிட்டோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வில் என்னதான் இருந்தாலும் சரி, உணவும் கிடைக்காது, உடலும் இல்லை, உறவும் இல்லை, உணர்வும் இல்லை, அடிப்படையிலே வாழ்வும் இல்லாமல் போய்விடுகிறது. அதான் சொல்லுவாங்களே, எல்லாம் இருக்குது, ஏன் அந்த நிம்மதி இல்லை, ஏன் அந்த ஒரு சந்தோஷம் இல்லை, there is no peace of mind, why, what is lacking எல்லாம் பல பேர் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறேன். குறிப்பாக கடவுள் நமக்கென குறித்திருக்கிற பணிகளை, வேலைகளை நாம் நன்றாக செய்ய வேண்டும் என்னும் ஆர்வமும், நமது உணவே என்று இயேசு மொழிந்தது போல நாமும் சொல்லவும் வேலை செய்யவும் முயல வேண்டும். ஆமேன். மன்றாடுவோமாக. உயிர்த்த மாட்சிமிகு ஆண்டவரை இயேசுவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். இவ்வுணவை எங்களுக்கு தாரும் என்று நாங்களும் உம்மிடம் வேண்டுகிறோம். இறைமொழி, நற்கருணை, இறைவனி இவற்றின் மீது எங்களுக்கு ஆர்வத்தை தாரும். ஆமேன். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள். என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள். என் பாவங்கள், மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள், மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா.
என்னை அழுத்தும் பல சுமைகள், என் குடும்பம் என் பணிகள், என்னை அழுத்தும் பல சுமைகள், என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள், என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள், என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
ஆவியான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.